நான் வந்து ஒரு வருஷத்துலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற ஒரு நாள்னா அது இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான். ஸோ இந்த விளாகில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் பண்டிகைலாம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன நடக்குது அப்படின்றத எடுத்து எடுத்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கல் ஹாலிடேஸ் விடுவாங்க. நாளைக்கு விடுவாங்க, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் விடுவாங்க. இன்றைக்கி வந்து பண்டிகைக்கு முன்னாடி நாள். இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த இது லீவு காட்டுறதுக்காக வெளியே போயிருந்தேன். இங்கே எல்லாருமே இங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன் நான். இப்போ என்னன்னு வைங்களேன், அதிகமாக இந்த விலாகில் நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்பப்போ நான் ஏதாவது கிளிப்பிங்ஸ் நிறையா இதில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் இருக்கும் இந்த விலாகு. எனக்கு ரொம்ப நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 நாள் ஒரு வருஷத்துலலாம் அது இந்த 2 நாள் மட்டும்தான். இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இன்றைக்கி வந்து ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு இல்லைன்னா ஒரு 3 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடும் எல்லா ப்ரோக்ராம்ஸும். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இதுக்கு மேலே நான் குளிச்சுட்டு வரணும். இதுதான் நம்ம வீடு. இப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நான் வெளில போய் காட்டினா நார்மல் ஓடு வீடு தான், சரிதா. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டிஃபராக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே நான் இருக்கேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலப்பாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். பாட்டி கொண்டு வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. குடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் தெரியாமல் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். இப்படி கால் மேலே இப்படி உட்காந்து இப்படி ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் போடிச்சு. இப்படி திரும்பி சும்மா இப்படி திரும்பினோடனே பயந்துட்டேன். ஏன்னா என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் பயந்துட்டேன். அதை பார்த்து நீங்கள் பயந்தீங்களா இல்லையா? நீங்கள் பயப்பட மாட்டீங்க. என் நிலமையில நீங்கள் உட்காந்துட்டு போர் அடிக்குதுன்னு சும்மா இப்படி திரும்பிங்கன்னா பயந்துருப்பீங்க. அது வந்து என் தங்கச்சி இது. அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். போன வருஷம் அவள் வந்து இருந்தா இங்கே தான். இந்த வருஷம் அவள் இல்லை. மேபி அடுத்த வருஷம் வருவான்னு நினைக்கிறேன். போன வருஷம் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது அவங்க இருந்ததுனால. அவளுக்கு தான் அந்த பொம்மை. இந்த வருஷம் நான் மிஸ் பண்ணுறது என் பாப்பாவை மிஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். தம்பி கூட வரல. அவனுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் வந்து போன வருஷம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணான். ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டே இருந்தான், சவுண்டு அதெல்லாம் கேட்டுட்டு. அதுக்கப்புறம் போக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வருஷம் வரல. அது ஒன்று தான். என் அக்கா கல்யாணத்துக்கு தான் கடைசியாக இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் அவன் இல்லை, போயிட்டாங்க. ஐயோ என் குழந்தை அழகாக இருப்பா, குண்டா குழுன்னு இருப்பாள். Many hours later. இன்றைக்கி நாளே போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப போர் அடிக்குது. ஆனால் எனக்கு தெரியும் எப்படியாவது காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நம்ம எப்படியாவது தாக்கு பிடிச்சி ஓட்டிடணுன்னு. சாயந்தரம் வரையும் ஓட்டிட்டோம்னா சாயந்தரத்துக்கு மேலே நாள் போகிறதே தெரியாது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஹைப் ஏற்றிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், இது ரொம்ப ஒரு மாதிரி என்ஜாய்ஃபுல்லான டே, ஜாய்ஃபுல்லான டே. நிறைய மெமரிஸ் கிடைக்கும், நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் எனக்கு இப்போ டைம் பாஸ் ஆகணும். அதுதான் மேட்ரு. ஸோ இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நான் ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தாலே சார்ஜ் முடிஞ்சு போயிடும். ஆனால் விலாக் எடுக்க முடியாது. சரி, ஓகே கைஸ், நான் மறுபடியும் சாயந்தரம் போயிட்டு நான் சாயந்தரம் பாய் கைஸ். நான் போயிட்டு ஈவினிங் வரேன்னு சொன்னேன். என்ன தான் வீட்டில் வைஃபை இருந்தாலும் ஒரு மாதிரி எவ்வளோ நேரம் படுத்துக்கிட்டு ஃபோன் நோண்டிகிட்டே இருக்குது, போர் அடிக்குது. சரி, அதனால் உங்களுக்கு வீடியோச்சும் சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் நான் வந்திருக்கிறேன். இதுதான் நம்ம வீடு. இங்கே இருந்து உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். கிணறு பாருங்கள். இந்த கிணறு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிணறு. எப்படி தண்ணிலாம் கலர் பார்த்தீங்களா, பியூராக இருக்கும். பியூர் வாட்டர் இது. இப்படி இங்கேருந்து எடுத்து குடிக்கலாம் கைஸ். உங்களுக்கு இப்போ நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்காக நான் குடிச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்லாம் வந்துட்டு இதில் தான் இப்படி தான் முண்டு தான் குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு பாட்டிக்கும் வயசாகிடுச்சு, தாத்தாவுக்கும் வயசாகிடுச்சு. இருங்க, 2 கையில் தான் இதை வந்து மொல்ல முடியும். பாட்டிக்கும் வயசாகிடுச்சு, தாத்தாவுக்கும் வயசாகிடுச்சுன்றதுனால இப்போ மொண்டு குடிக்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை. நானும் எங்கள் அக்காவும் சின்ன வயசில் இங்கே இருக்கும்போது நான் வந்து இப்படி இதை தண்ணியை வந்து வெளியே எடுத்துகிட்டு எங்கள் அக்கா குடம் அங்கே வச்சுருப்பான். குடத்தில் ஊற்றிடுவோம். அப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவான். அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இப்போ இங்கே யாருமே இல்லையா, பாட்டி தாத்தா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக இப்போ மோட்ரு இருக்கிறதுனால மோட்டர்லேயே அடிச்சு குடிச்சுருவாங்களா. இதுதான்
இந்த அளவுக்கு குடிக்கலாம், பியூரான தண்ணி தான், நல்ல தண்ணி தான் கைஸ். வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை. இப்படியே போயிட்டோம்னா வீடு பேக் சைடு. அப்புறம் இது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது வந்து இதோட பேர் எனக்கு சரியாக தெரில, தமிழில் தெரியாது, மலையாளத்தில் பப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நம்ம ஆரஞ்சுலாம் இருக்கும்ல, ஆரஞ்சு மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் உங்களுக்கு பீல் பண்ணி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அங்கே வேறு என்ன காட்டுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் சமையல் செய்கிற இடம். இங்கே இப்போ ஆனால் உள்ளே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே எல்லா ஓரளவுக்கு வசதியான எல்லா பொருளும் இருக்குது. ஆனாலும் எங்கள் பாட்டி இப்போ இங்கே தான் சமைக்கிறாங்க. ஏன்னா நமக்கு நம்ம காட்டிலேருந்து நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது. அதாவது என்னென்னா இங்கே இருக்கிறது தென்னை மரத்துலேருந்து தென்னை ஓலை கிடைக்குது, தேங்காய் கிடைக்குது. அப்போ இதை வச்சு பற்ற வச்சு அந்த கேஸை மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே சமைக்கிறாங்க. காலையில் வந்தப்போ கூட இந்த பைப்லாம் வச்சு ஊதிட்டு தான் இருந்தாங்க அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து வீடோட சைடு. இங்கே ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. வேறு என்ன காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி இங்கே பெருசாக எதுவும் இல்லை. ஹோம் டூர் காட்டலாமா? ஹோம் டூர்னால் இது தான் வீட்டுக்குள்ளே. சரி இருங்க, யாரும் பார்க்க மாட்டீங்களே, ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குமா இல்லை என்னன்னு தெரியல. இருந்தாலும் சாயந்தரம் வரையும் டைம் பாஸ் ஆகணும்னு உங்கள் கூட பேசிட்டு அப்படி ஜாலியாக நானும் ஏதாவது பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து இன்னொரு சைடு. இன்னும் மறுபடியும் விறகெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து இந்த ஸ்பேஸ் அங்கே இருக்குதுன்னா இப்போ இங்கே இது பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த ஸ்பேஸ், அந்த சேர்லாம் யாராவது வந்தாங்கன்னா சாப்பாடு போடுறதுக்காக வெளியே வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, அதுக்காக தான் இந்த இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன இது வீடு, இது உள்ள இது ஒரு ரூமு. எங்கள் அக்கா படுத்துட்ருப்பா, இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, அவளும் போயிட்டா. இது ஒரு ரூமு, அங்கே ஒரு ரெஸ்ட் ரூமு, வெளியே ஒரு பாத்ரூமு. உள்ளே எங்கள் பாட்டிங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கதவெல்லாம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. இது அப்போலேருந்து இப்படி தான் இருக்குது இந்த கதவெல்லாம். இந்த ரூமே அவ்வளோதான், ஒரு வைடு போட்டு இப்படி வச்சோன்னா இந்த ரூம் முடிஞ்சு. ஆக்சுவலாக இந்த ஃபேன் கூட இங்கே தேவையில்லை, சும்மாவே இங்கே ஓரளவுக்கு கூலிங்காக தான் இருக்கும். இந்த ஃபேன்லாம் இங்கே தேவையே இல்லை. ஆனால் இங்கே நைட் டைம் குளிரும் கைஸ், இங்கே நல்லா ஜாலியாக இருக்கும். இருங்க இப்போ அந்த ரூம், அங்கே சாமிங்கெல்லாம் அங்கே இருக்காங்க, மறுபடியும் நான் இங்கே இருக்கேன். ஹாய். அதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ளே போனீங்கன்னா இது ஒரு ரூமு. வந்து பார்த்தா ஒரு மாதிரி இது ஓடு வீடா அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு வீடாக இருக்கும் இது. ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னு தெரில. எனக்கு ஒரு மாதிரி வெயிட்டிங்லேயே வெறியேறுதுன்ற மாதிரி நான் ஆகிட்டுருக்கேன். ஈவினிங் வரையும் உங்ககிட்ட ஏதாவது பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த எபிசோடு வைஸாக போடுவாங்கள்ல நிறையா யூடியூப் சேனல்லாம், அந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு இது எபிசோடு வைஸாக தான் போடுவேன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹோம் டூர் கொடுத்துடலாம் பேசாமல், அதெல்லாம் வேணாம். இந்த விலாகில் நீங்கள் வந்து ஈவினிங் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பாதி பார்ப்பீங்க, பாதி இன்னொரு வீடியோவில் பார்ப்பீங்க. தனித்தனியாக நான் போடுறேன், ஏன்னா ஃபுல்லாலாம் உட்காந்து இவ்வளோ தூரம் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஓகே, நான் ஈவினிங் வரேன். இந்த டைம் சத்தியமாக ஈவினிங் தான் வரும், அவ்வளோ இது மாதிரி காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சாயந்தரம் வரேன், பாய். காய்ஸ், நான் போயிட்டு ஈவினிங் வரேன்னு தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் மறுபடியும் நான் வந்துட்டேன். ஏன்னா வீட்டில் சாப்பிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ என் பாட்டி வந்துட்டு என்கிட்ட கெஸ்ட் வராங்கடா, அவங்கள போய் கூட்டிகிட்டு வரான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதனால் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வர்றதுக்காக நான் இந்த ரோட் சைடில் வந்து உட்காந்துட்ருக்கேன். இந்த சைடில் வந்து பஸ் வரும், அங்கேருந்து இறங்கி நம்ம வந்து இப்போ கூட்டிகிட்டு போகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வழியாக தான் நம்ம வீட்டுக்கு போகணும். வெல்கம் பண்ணுறதுக்கு போர்டு வச்சுருக்காங்க, அந்த இதெல்லாம் ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம டீமுக்கு தான் இருக்கிறதுலேயே ஒரு மாதிரி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் இப்போ என்னை அனுப்பி விட்டாங்க. இப்போ இவங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு தான் வயசு போயிட்டுருக்கேன். பண்டிகைன்னா வந்து எல்லாருமே வருவாங்க. ஹாய் வரணும். ஹாய் சொல்லுடா. ஹாய் சொல்ல மாட்டேங்கிறான். ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு மாதிரி ஒன்று நடந்து போகுதுல்ல, அதுதான் இவங்களோட பேரண்ட்ஸு. மது
கூட்டு வரதுக்கு தான் இவன் ஒருத்தன் வந்தான். அதாவது எல்லாருக்குமே ஊர்லேருந்து வந்தால் அவனை பிக் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அது மாதிரி ஒருத்தன் எனக்கு இவன். இவ்வளோ நேரம் வீட்டில் உட்காந்து போயிடுச்சுன்னு கிளப்புக்கு போயிட்டு அங்கே உட்காந்துருந்தேன். அங்கே பிளானிங்லாம் போட்டுருந்தாங்க. மஸ்ட்டாக நான் ஊருக்கு வந்தேன்னா இந்த ஜூஸ் கடைக்கு வந்துடுவேன் குடிக்கிறதுக்கு. ஜூஸ் குடிச்சு முடிச்சோடனே டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் அலப்பா ஸ்டார்டிங் பண்ணிச்சிட்டேன். ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு கிளாஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு கடை லீவுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த வண்டியில் ஏற்றிட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் தான் அது வந்து காவடி. அது நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங்லேருந்து உங்களுக்கு அது இருக்கும். ரெடியாகி வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ். எங்கள் அக்கா வந்துட்டா. அக்கா அப்புறம் வந்து நிறையா எல்லாம் கெஸ்ட்டு நிறையா வந்திருக்காங்க குளிச்சு முடிச்சுட்டு வர்றதுக்கு. அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்கள நான் காட்டுறேன் இந்த வீடியோட எண்டில். இதெல்லாம் சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போயிட்டுருக்கோம். முன்னாடி ஃப்ரெண்டு நடந்து போயிட்டுருக்குறோம். கைஸ், இதுக்கு மேலே எனக்கு தெரியல பேச முடியுமான்னு. ஃபுல்லாக சவுண்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நான் மாண்டேஜ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஆனால் சத்தியமாக நான் சொல்கிறேன், இடையில நான் வந்துட்டு போயிடுறேன். உங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்ட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. போடுறானுங்க. இப்போ இவ்வளோ நேரம் இங்கே இருந்தது. இப்போ இங்கேருந்து இந்த கிரவுண்டுக்கு போயிட்டு தான் ப்ரோக்ராம்லாம்.